உங்களோட லைஃப்பில் இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தாராளமாக இருக்குது. ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஆசைப்படுறீங்க, ஆனால் நடக்கலை. இது ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன தெரியுமா? நீங்கள் எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, எதுக்கு ப்ரியாரிட்டைசேஷன் கொடுக்குறீங்களோ, அது இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஆல்ரெடி நம்மக்கிட்ட கிடைச்ச சில விஷயங்கள் நம்மளை விட்டு போயிருக்கும்ல, காரணம் அதே தான். ப்ரியாரிட்டைசேஷன், அதாவது அதுக்கு நீங்கள் கொடுத்த முக்கியத்துவம் அப்படின்றது இப்போ இல்லை. ஸோ இந்த ப்ரியாரிட்டின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்மளால் நம்ம ஈர்க்க நினைக்கிற விஷயங்களை ஈர்ப்பு மூலமாகவும் சரி, வெறும் ப்ரியாரிட்டைசேஷனை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுற சில ஆக்ஷன்ஸ் மூலமாகவும் சரி நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர முடியும். ஸோ இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் சிம்பிளாக நெக்ஸ்ட் 9 டேஸ்க்கு யாராக இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் 9 டேஸ்க்கு ஒரு சிம்பிள் சேலஞ்ச் பண்ண போகிறீங்க. எந்த விதமான பெரிய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸும் இல்லாமல் கூட நம்ம ஒரு தேவையின் மேலே நம்மளுடைய முழு சிந்தனைகளையும் ஆற்றலையும் நம்மளுடைய ஆக்ஷனையும் வச்சோம்னா அது நம்ம வாழ்க்கையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகிறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் 9 டேஸ் சேலஞ்ச் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை நானும் முயற்சி பண்ணுறேன். இங்கிருந்து ஒரு 15 நாள் இல்லை 20 நாளுக்கு அப்புறமா அதனோட ரிசல்ட்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். பெருசாக எந்த ஒரு காம்ப்ளிகேட்டட் மேனிஃபெஸ்டேஷன் ரிச்சுவலும் இல்லாமல் இது எப்படி பண்ணணுன்றதை தொடர்ந்து சொல்கிறேன், கேளுங்க. இங்கே நிறைய பேர் தான் லைஃப்பில் ஃபெயிலியர் சந்திக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தாங்கிட்ட இருக்கிற ஸ்கில், ஃபோக்கஸ் இதெல்லாம் தாண்டி ப்ரியாரிட்டைசேஷன் தான். இன்றைக்கும் நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்காக இந்த முயற்சிகள் எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு 3-4 நாளுக்கு அப்புறமா அதை கைவிட்டுட்டு திரும்ப இன்னொரு தேவைக்காக போயிடுவாங்க. ஒரு ஆசையோ இல்லை ஒரு தேவையோ அதை குறிப்பிட்டு தொடர்ந்து அதுக்குண்டான முக்கியத்துவம் கொடுக்கறது தான் கான்ஷியஸ்க்கு நீங்கள் அந்த தேவையின் மேலே எவ்வளோ அதிகமான அக்கறை வச்சுருக்கீங்கன்றதை புரிய வைக்க முடியும். நீங்களே அதை ரொட்டீன் ப்ரியாரிட்டைசேஷன்லேருந்து எடுத்துட்டீங்க. ஒரு நாள் ஒன்றை சொல்கிறீங்க, இன்னொரு நாள் இன்னொரு தேவையை பற்றி யோசிக்கிறீங்க, இன்னொரு நாள் வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் வாழ்க்கையில் ப்ரியாரிட்டைசேஷன்லேயே வராது. இப்போ எப்படி இருக்குன்னா, ஒரு லிஸ்ட் வச்சுருக்கீங்க, அந்த லிஸ்ட்டில் 10 வேலைகள் இருக்குது. நீங்கள் எதை முதல்ல முடிக்கணுமோ, எது முடித்தா உங்கள் வாழ்க்கை மாறுமோ அது எப்பவுமே 10வது இடத்துலேயே இருந்துச்சுன்னா, ஸோ அப்படி ஒரு அப்ரோச் தான் நம்ம லைஃப்பில் எல்லா இடங்களையும் வச்சுருப்போம். அட்லீஸ்ட் நம்ம சக்ஸஸ் ஆகாத விஷயங்கள், நமக்கு சீக்கிரமாக கிடைக்காத விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற தியரி ப்ரியாரிட்டைசேஷன் தான். இதில் ஒரு சில பேர் ப்ரியாரிட்டைசேஷன் பண்ணுவாங்க, ஆனால் ஒரு விஷயத்தின் மேலே இல்லை, 2 விஷயத்தின் மேலே இல்லை, பல விஷயங்களை ஒரே நேரத்தில் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பில்டிங் கட்டுறீங்க, அதுக்கு ஒரு 10 ஒர்க்கர்ஸை கூப்பிட்றீங்க. அந்த 10 பேரும் சேர்ந்து அந்த பில்டிங்க்கு மட்டும் வேலை செஞ்சால் லெட்ஸ் சே ஒரு 1 மந்தில் முடிஞ்சிடும்னு வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 10 பேரை வேலை செய்ய கூப்பிட்டுட்டு ஆளுக்கு ஒரு வீடை வேலை செய்ய கொடுக்குறீங்க. என்ன ஆகும்? அது ஒரு மாதத்தில் முடிக்க முடியாது, 10 மாதம் ஆகும். ஆனால் நமக்கு எப்படி இருக்குன்னா, நான் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறேன், நான் எல்லாத்தையுமே எஃபர்ட் போடுறேன், எல்லா நேரங்கள்லையும் என்னோடய தேவைகளை கவனிச்சிட்டே தான் இருக்கேன், எல்லாத்துக்கும் தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன்லாம் சொல்லுவாங்க. அந்த உருவாக்கம் பின்னாடி நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் அந்த ப்ரியாரிட்டைசேஷன் நீங்கள் ஒரு விஷயத்தின் மேலே வைக்காதனால எல்லாம் வளரும், ஆனால் அதை பொறுமையாக ஏற்றுக்கிற அளவுக்கு நமக்கு மென்டாலிட்டி இல்லை. குயிக் ரிசல்ட்ஸ் வரலன்னு சொல்லி ட்ராப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த 9 டேஸ் சேலஞ்சில் சிம்பிளாக ஏதோ ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணுங்கள். அது கோலாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆக்ஷனாக இருக்கலாம், ஒரு தேவையை கவனிக்கிறதா இருக்கலாம், அது ஹெல்த்தாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், கெரியராக இருக்கலாம், அது மேபி ஒரு ஷார்ட் டேர்ம் நீடாக கூட இருக்கட்டுமே. அது உங்கள்கிட்ட இன்றைக்கி இல்லை, அதுக்கு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனோ ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறீங்க, இல்லை அதை பற்றி பேசுகிறீங்கல்ல, அதெல்லாம் நிறுத்திட்டு நெக்ஸ்ட் 9 டேஸ்க்கு நான் சொல்கிற இந்த சிம்பிள் ரொட்டீனை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ரொட்டீன் அப்படின்னா உடனே ஏதோ மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் நினச்சிக்க வேண்டாம். நீங்கள் அடுத்த 9 நாட்களுக்கு சாப்பிட்றது, தூங்குறது, வீட்டுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பார்க்குறது, வேலைக்கு போகிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பார்க்குறது, இதை தவிர இருக்கிற நேரம், செயல் இல்லை அதை சார்ந்த சிந்தனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தின் மேலே தான் இருக்கணும். ஏன் அந்த ஒரு விஷயம்னு சொல்கிறேன், ஏன் கோல்னு சொல்லனா, அது கோலாக இருக்கலாம், இல்லை ஷார்ட் டேர்ம் நீட்ஸாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய ஆக்ஷன்ஸ், நம்ம கற்பனை கூட அதை சார்ந்து ஒரு 9 நாள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதுக்காக நான் 9 டேஸ் நீங்கள் இதை பண்ணிங்கன்னா 10th டே உங்கள்கிட்ட இருக்குன்னு நான் சொல்லலை. ஒரு ப்ரியாரிட்டைசேஷனை அட்லீஸ்ட் ஒரு 9 டேஸ் ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக நீங்கள் ஆசைப்படுற விஷயமோ, முடிக்கணும்னு நினைக்கிற அந்த ஒரு தேவையோ எந்த அளவுக்கு உங்கள் பக்கத்தில் வருதுன்றதை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் இந்த 9 நாட்கள் நீங்கள் முயற்சி செய்யும்போது ஒரு சில அனுபவங்கள் ஏற்படும்ல, அதை 20 நாளுக்கு அப்புறம் இதை பற்றின ஒரு செகண்ட் பார்ட் வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோ கீழே உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 9 நாட்கள் என்ன மாறுச்சு, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ண விஷயம் எந்த அளவுக்கு வந்துச்சு, இல்லை இந்த 9 நாட்கள் என்ன கற்றுக் கொடுத்துச்சு, ஒரே விஷயத்தை சிந்திக்கிறதுனால எந்த அளவுக்கு வாழ்க்கை மாறி இருக்குன்றதை
உங்கள் ஸ்டோரியை கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள். அதில் ஒரு சில ஸ்டோரிஸை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த சேலஞ்ச் முக்கியமாக யார் பண்ணணும்னா, உங்களுக்கு 10 வேலை தெரியும், உங்களுக்கு நிறைய விஷயம் முடிக்க வேண்டியது இருக்குது, எல்லாத்துக்குமே ஆக்ஷன் பிளான்ஸ் இருக்குது, ஆனால் எதையுமே கோர்வையாக முடிக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, இன்னொரு தேவை வந்துச்சு அப்படின்னா இந்த செயலை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுவீங்க. இதே நீங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு வேலைகளை பார்க்கும்போதும் இதே தான், எல்லாமே பாதி பாதி இருக்கும், எல்லாமே ஒரு முழுமையடையாத ஒரு செயலாக தான் நிற்கும். இப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க, இப்படி தான் உங்கள் வாழ்க்கையும் அணுகிறீங்கன்னா இந்த சேலஞ்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில குறிக்கோள்களை தெளிவாக வச்சுக்கிட்டு அதை நோக்கி செயல்பட முடியாமல் இருக்கேன், அதெல்லாம் செய்ய 3 வருஷம் ஆகும், 5 வருஷம் ஆகும், 10 வருஷம் ஆகும், இல்லை அதை செய்ய முடியுமான்னு கூட தெரியல அப்படின்ற எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதை நம்ம இவ்வளோ நாள் செய்யணுன்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இதுக்கு எவ்வளோ எஃபர்ட்ன்றது அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு 9 நாள் அதுக்காக நீங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது, இல்லை உங்கள் வேலைகளை தாண்டி பொறுப்புகளை தாண்டி இருக்கிற எல்லா நேரத்துலையும் அதை சார்ந்து சிந்திக்கிறது, அதுக்கான ஆக்ஷன் இருந்து எடுக்கிறது, அதை சார்ந்து நீங்கள் எடுத்துக்கிற தாட்ஸ், இல்லை அதுக்காக செய்கிற வேலைகள், அதை சார்ந்த சிந்தனைகள், அதை தேடுறது, என்ன வேணால் பண்ணிக்கோங்க. இந்த 9 நாட்களில் உங்கள் குடும்ப பொறுப்புகள், உங்களுடைய வேலை சார்ந்த முக்கியத்துவங்களை தாண்டி சாப்பிட்றது தூங்குகிற நேரம் தவிர அதை சார்ந்து மட்டும்தான் நீங்கள் சிந்தனையோ வேலையோ வச்சோம். எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்தை சார்ந்து ஒரு நாள் முழுக்க யோசித்தாவே அதை பற்றின வாய்ப்புகளை, இல்லை அதை பற்றின விஷயங்களை கான்ஷியஸ் நம்மக்கிட்ட கொண்டு வர முயற்சி பண்ணும். ஆனால் அடுத்த நாள் நம்ம வேடிக்கை பார்க்க போயிடுறோம்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த நீங்கள் யோசிக்கிற விஷயத்துக்கோ ஆசைப்படுற விஷயத்துக்கோ வாய்ப்புகள் தெரிஞ்சாலும் அதை கவனிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட அட்டென்ஷன் கிடையாது. ஸோ இந்த ப்ரியாரிட்டைசேஷன் சேலஞ்ச் ஏன் நான் 9 நாள் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் முதல் நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்கும் ஒரு சிந்தனை தான் சூஸ் பண்ணியிருக்கணும், அதாவது ஒரு தேவை தான் சூஸ் பண்ணியிருக்கணும். அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் உங்களுக்குள்ள உருவாக்கக்கூடிய அந்த ப்ரியாரிட்டைசேஷன் உங்கள் லைஃப்பில் உள்ளே வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளை காமிக்கும். இது எப்படி உங்களால் புரிஞ்சுக்க முடியும்? நீங்கள் பார்க்குற விஷயங்கள், காதில் கேட்குற விஷயங்கள், மற்ற எல்லா சென்சஸுமே அதை நோக்கி மட்டும்தான் ஃபைன் டியூன் ஆகும். இதை தாண்டி இதுக்காக எந்த மேனிஃபெஸ்டேஷனும் பண்ண வேண்டாம், வேறு எந்த பெரிய ரொட்டீனும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். ஆனால் நீங்கள் வேறு ஏதாவது தேவைகளுக்காக மேனிஃபெஸ்டேஷன் இருக்கீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணிட்டு கொடுத்து வச்சுக்கோங்க. நானும் இந்த பவர் ஆஃப் ப்ரியாரிட்டைசேஷன் சேலஞ்சை 9 நாள் தொடர்ந்து செய்ய போகிறேன். இதனுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு, நான் எதை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணேன், என்ன நடந்துச்சுன்றதை ஒரு 15லேருந்து 20 நாளில் இதை சார்ந்து பார்ட் 2 வீடியோவாக நான் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோவில் நீங்கள் அப்டேட் பண்ணுற கமெண்ட்ஸும் அதில் உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களையும் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே கமெண்ட்டில் நீங்கள் எதை சூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறீங்க, அந்த ஒரு விஷயம் என்னன்றதை அப்டேட் பண்ணுங்கள். 9 நாளுக்கு அப்புறமா வந்து என்ன நடந்துச்சுன்றதையும் அப்டேட் பண்ணுங்கள். இந்த முயற்சியை நீங்கள் செஞ்சு முடிக்கும்போது இவ்வளோ மேனிஃபெஸ்டேஷன் பற்றி பேசுகிறோம்ல, இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம்ல, இந்த ப்ரியாரிட்டைசேஷன் ஒழுங்காக கற்றுக்கிட்டாவே நிறையா விஷயங்களை வாழ்க்கையை மாற்றிக்க முடியும். நம்ம இலக்கு சார்ந்து என்னென்ன விஷயங்கள் மாறுது, எப்படி அதன் மேலே ஆற்றல் குவியுது, அதுக்கப்புறம் லைஃப் எப்படி ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு போகுதுன்றதை நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இந்த பார்ட் 2 வீடியோவில் இந்த 9 டேஸ் சேலஞ்சுக்கு அப்புறமா நீங்கள் எப்படி இதை எடுத்துகிட்டு போகலான்றதையும் சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக லைஃப்பில் அப்ளை பண்ணுற மாதிரி நான் சொல்கிறேன். நன்றி.